ஏன்னா இந்த ஒரு 4வது ப்ரோமோ வந்து 4வதா ஒரு ஃபேமிலி வந்து காமிச்சிருக்காங்க. வேற லெவல் வந்து அவங்க அண்ணன் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, வேற மாதிரிங்க. அந்த வார்த்தையை வச்சு இனிமே எவனுமே உள்ள இருக்க ஹவுஸ்மேட் எவனுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து என் தங்கச்சி இப்படி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து சொன்ன கருத்து வந்து அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருந்துச்சு. இனிமே இதை வச்சு என் தங்கச்சி வந்து நீங்க தாக்கக்கூடாது, என் தங்கச்சி வந்து இதை வச்சு நாமினேஷன் பண்ணக்கூடாது, இதுக்கு எதுக்கு எந்த ஒரு சண்டை வந்தாலும் இந்த மாதிரி வந்து என் தங்கச்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிராங்கா வந்து சொல்லிட்டு போயிருக்காப்ல. இருந்தாலும் அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்ச மாதிரி தான் இருக்குது. இதை சாஃப்டா சொல்லி எப்படி ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4வது ப்ரோமோல வந்து அன்சிதாவோட அம்மா அண்ட் அவங்க அண்ணன் வந்திருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வருவாங்க தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் உட்காந்து அந்த ஒரு சாங் போட்டோன்னே வந்து எல்லாருமே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஜாக்லின் கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்சிதாவோட அம்மா வராங்க அண்ட் அவங்க அண்ணன் வராங்க. 2 பேருமே வந்து மெயின் டோர் வழியா வராங்க. அண்ட் அழுதுகிட்டே இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ அழுவாத, நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க, எந்த ஒரு கேமா இருந்தாலும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி ஏன் அழுதுகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்சிதாவோட அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நீ அழுகுறத மட்டும் நிப்பாட்டினா நீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அண்ணன் சொன்னதான் இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுக்கு ஊட்டி விட்டு உங்க பாசத்தை வாங்கிட்டு ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாவே இருக்குது. எல்லாமே பக்கா நெகட்டிவ், எல்லாருமே பயங்கரமா வந்து நெகட்டிவ் உள்ள வச்சிருக்காங்க அன்சிதா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பேர் ஜாக்குலினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், நிறைய பேர் இதே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. உள்ள எல்லாமே வன்மம் இவ வந்துட்டு பாசங்கிற பேர்ல வந்து சும்மா வெளிப்படுத்தி இருக்கா, பாசங்கிற பேர்ல வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து முழுக்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அவங்க அண்ணன் வந்துட்டு சொல்றாங்க, அவ கோவம் வந்துச்சுன்னா கோவப்படுவா, கண்டிப்பா வந்துட்டு கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா வந்துட்டு பொல்லாசனமா கோவம் வரும், அவளை வந்துட்டு தடுக்கவே முடியாது. கோவம்னா அப்படிப்பட்ட கோவம்லாம் எங்கேயுமே பாத்துருக்க மாட்டான், அந்த அளவுக்கு வந்துட்டு அவளுக்கு கோவம் வரும். ஆனா அவ வந்துட்டு ஊட்டி விடுறாங்களா, அது அவ கேரக்டர் தான். அவ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறாள், அது வந்துட்டு அவ வந்துட்டு பாசம்னாலதான் ஊட்டி விடுறா, அது வந்துட்டு அவ கேரக்டரே இப்படிதான், கோவப்படுற நேரத்துல செம்மையா கோவப்படுவா, ஆனா கோவத்தை மறந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே ஊட்டி விடுவா, அதான் அவளோட கேரக்டர், இது கேம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு மேபி யாரை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல, ஆனா கரெக்டா ஒரு லைட்டா ஒரு ஃபேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் கோவம் வர மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆப்போசிட்ல யாரு இருந்தாங்க என்னன்னு தெரியல, இவங்க வந்துட்டு கோவம் மேபி வந்து அந்த முரண்பாடு யார் மேல இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா, அந்த இதுல வந்துட்டு இதை தெரியப்படுத்தி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆகுது. அண்ட் கோவம் தான் கோவம் வரும், பொல்லாச்சனமா கோவம் வரும், ஆனால் அவ வந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறதுலாம் வந்து அவ கேரக்டரே அதான் கேம் எல்லாம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து செம்மையா வந்து சொல்லியிருந்தாரு. இது முரண்பாடுல சொன்னாரா இல்ல நார்மலா பேச்சுவாக்குல வந்து சொல்லிட்டு இருந்தாரா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அண்ட் பிக் பாஸ் வந்து எப்பயுமே எல்லாத்துமே ஒரு இது டாஸ்க் மாதிரி கொடுப்பார்ல, அதுல வந்து இப்ப என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா செம்ம மேட்டருங்க. இது வேற மாதிரி செம்மையா வந்து வந்த புதுசுல இதான் சம்மந்திட்டு பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் சாச்சனாக்கும் நம்ம அன்சிதாவுக்கும் பயங்கரமா வந்து சம்மந்தி மேட்டர் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அது இன்னும் வந்து சீசன் 8னாவே சம்மந்தி வந்து யாருக்கு காதுல விழுந்தாலும் சம்மந்தியா அப்படிங்கும் போது சீசன் 8 தான் கண்டிப்பா ஞாபகம் வரும். பிக் பாஸ் பாக்குற எல்லாத்துக்குமே சம்மந்தியா அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த ஒரு ஞாபகம் தான் கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும். அண்ட் பிக் பாஸ் என்ன பண்றாரு, சம்மந்தி செஞ்சு மொத்த ஹவுஸ்மேட்டுக்கும் வந்துட்டு அனைவருக்கும் வந்துட்டு ஹவுஸ்மேட் எல்லாத்துமே வந்துட்டு சம்மந்தி வந்து செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா வந்துட்டு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சம்மந்தி செஞ்சு அதுக்கப்புறம் ஊட்டி விடுறாங்க. அண்ட் அந்த அம்மியில அரைக்கிறது அந்த இதெல்லாம் வந்து சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த சம்மந்தி மேட்டர் எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. இப்ப வந்து அவங்க அம்மா உள்ள வந்துட்டு அந்த சம்மந்தி மேட்டர் வந்து வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராணோட அந்த முத்துக்கும் அந்த அன்சிதாக்கும் அந்த சண்டையா இருக்கட்டும், சும்மா ஜுஞ்சு அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அண்ட் அன்சிதா அண்ட் இதான் வந்துட்டு ஒரு ஹண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இதான் வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்துட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு சொன்னாரு, இதை வந்து பார்க்க முடிஞ்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.